ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டீன் தான் காட்ட போகிறேன். ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின்காக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ப்ளம்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறதால ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம், பிடிச்சா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறத வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இதை வாங்கினேன். இந்த பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்டில் வந்திருந்தது. உள்ளே இந்த மாதிரி ஏதோ ஒரு இது அதை செக்யூர் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்களே அது இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பவுச் மாதிரி இருக்குது, அது மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன வந்ததுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு பிளாம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா க்ளீன், ரியல் அண்ட் குட் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு பேக்கேஜிங் எப்படி இருக்குன்ட்டு தெரியாது இல்லையா, ஸோ அதுக்காக தான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 3 சைடில் வந்து இருக்குது. அவங்கள பற்றி என்னென்ன இது அதெல்லாம் எழுதியிருக்காங்க. இது வந்து 100% வேகன் பிராண்ட் அண்ட் க்ரூவிட்டி ஃப்ரீ பிராண்ட். இது ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் கிடையாது. தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சின்னதாக ஏதோ ஒரு கிளாஸ் பேம்ப்ளெட் மாதிரி இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னு தெரியல எனக்கு, பட் வந்திருந்தது இது. இப்போ ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கவருக்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு ஜூட் பை மாதிரி இருக்குது. அதாவது அந்த சுருக்கு பை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிட் தான் நான் சொல்வேன். இது நம்ம எங்கே போகிறோமோ ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சின்னதாக இருக்குது அண்ட் வந்து இது ரொம்ப இடத்த அடைக்கிற மாதிரியும் இல்லை. சின்ன டியூப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டியூப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 days அது மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறமா ஒரு நைட் ஜெல், அதுக்கப்புறமா ஒரு டோனர் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் CTM ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் எடுத்தது பார்த்திங்கன்னா நைட் ஜெல் அண்ட் ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி இருக்குது. அண்ட் டோனர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் பேக்கேஜிங்கில் வருது. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், இதனால் என்னென்ன யூஸஸ் அதெல்லாம் நான் சொல்கிறேன். அந்த ஜூட் பேக்லேயே பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் சொல்லிட்டு இந்த ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த க்ரீன் டீ பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லோகன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. தான் ஓவராலாக இருந்தது எல்லாம் சேர்த்து. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம இது எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷு. இதில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து சின்ன க்ரீன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபேஸ் வாஷில். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பர்ஃப்யூம் இருக்கும். ஃபேஸ் வாஷும் டோனரும் கிட்டத்தட்ட ஒரே பர்ஃப்யூமில் தான் இருக்கும். எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. நான் எதிரே பார்க்கல, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நான் அதை கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சின்னதாக ஒரு க்ரீன் கலர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்குது. அதுவும் ரொம்ப ஜென்டிலாக நல்லா ஸ்க்ரப் பண்ணுது நம்ம ஸ்கின்னை. ஸோ இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ஃபேஸ் வாஷ்ன்னு நான் சொல்வேன். எனக்கு இதோட பர்ஃப்யூமும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் எடுத்து நம்ம டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கணும் நம்ம ஃபேஸில். ஏன்னா ஃபேஸ் வாஷால் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டர்ட்டை ரிமூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி டோனர் யூஸ் பண்ணுறதால தான் நம்மளோட மிச்சம் இருக்க டர்ட் எல்லாமே வந்து அது க்ளீன் ஆகிடும். ஸோ இது மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நிறைய போட்டிங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து எரியுது, ஸ்கின்ல போடாதீங்க நிறைய. ஸோ கொஞ்சமாக ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபேஸில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்கள். ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா. இது ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு தான். பாருங்கள் இது எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு. எக்ஸஸாக இருக்க எல்லா டர்ட்டுமே ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை டோனர் போடுறதால ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபேஸ் வாஷோட ஸ்மெல் தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நைட் ஜெல்.
இந்த ஃபேஸ் வாஷ் டோனர் எல்லாம் நம்ம போட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த நைட் ஜெல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூங்கலாம். இந்த நைட் ஜெல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது. இந்த ரெண்டுத்தையும் தாண்டி ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்கும். அண்ட் இதுவுமே ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் தான் வருது. இது போட்டதும் பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நான் போட்டு காட்டுறேன் நான் இப்போது. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் ஷேடில் தான் வரும். அந்த இது எனது க்ரீன் டீ இல்லையா, ஸோ க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதான் இதோட கன்சிஸ்டன்சி. இது வந்து க்ரீஸியாக அப்படிலாம் இருக்காது. ஸ்கின்னில் வந்து நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபேஸ்க்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இது கொஞ்சமாக எடுத்துருக்கதை எப்படி அப்ளை பண்ணணுன்னு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ சும்மா கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். க்ரீஸி ஃபார்முலாவே கிடையாது. ரொம்ப குயிக்காக அப்சர்வ் ஆகிடுது ஸ்கின்னில். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ குயிக்காக அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஒரு கம்ப்ளீட் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து 399லேயே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.